யார் அந்த டான் பிக்சர்ஸ்? திமுக ஒரு தீய சக்தி. சன்ரைஸ் திமுக ஒரு தீய சக்தி. போடா. ஏகே ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் இங்க பின்னாடி இருக்கறாங்க. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். சார், தலைவர் ஃபேன்ஸ் எங்க பக்கம் இருக்காங்க சார். என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த பராசக்தி ஒரு தீய சக்தி. Tamil cinema can't be too far away from Tamil Nadu politics. What do we expect and what's the political context of this Parasakti versus Jananayaga? நான் பராசக்தி படத்தை ப்ரீபான் பண்ணி வச்சுக்கிறீங்க. துப்பாக்கி வாங்கின கதையெல்லாம் மறந்து போச்சா என்ன? துப்பாக்கி பிடிங்க. ஏயா, துப்பாக்கி வாங்கினா நீங்க பேசுற பேச்செல்லாம் நாங்க வாங்கணுமா என்ன? என்னடா ஃப்ரெண்ட்ஸா? சார், ஃபேமிலி சார். அது ப்ரொடியூசர்ஸோட கால். அவங்க பேச்சு நாங்க கேட்டுதான் ஆகணும். ப்ரொடியூசர்ஸ் யார் அந்த டான் பிக்சர்ஸ்? திமுக ஒரு தீய சக்தி. சன்ரைஸ் திமுக ஒரு தீய சக்தி. ஓஹோ ஓகே 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 புரியுது. அவனுங்க சாவி கூத்து திருவுறானுங்க, நீங்க அதை கேட்டு ஆடுறீங்க. என் வந்து ரஜினி அடுத்து விஜய், அதுக்கடுத்து ஒரு மாஸ் ஹீரோவா எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோவா இருக்காரு. ஏன்பா கிளாஷ்னு வந்த உடனே பதறீங்க? கோல்டு வில்ல நீங்க வச்சிருந்தா சட்டமா என்ன? டேய், யாரு கிளாஷுக்கு வந்தா பதறா? வரலாறு தெரிஞ்சுட்டு பேசு. பெரிய பெரிய கையெல்லாம் சமம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் என்ன கேட்குறேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி டான்னு ஒரு படம் வச்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அந்த டான் படத்தை RRR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் வரப்போ போஸ்ட்பான் பண்ணீங்களா இல்லையா? பண்ணோம். இப்போ எதுக்கு பராசக்தி ப்ரீபான் ஆச்சு ஜனநாயகன் கூட? ஐயா, டான் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், இங்க ப்ரொடியூசரே வேற. அந்த துரு பிடிச்ச தொண்டை சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குடா. கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. ப்ரொடியூசர்ஸ் பின்னாடி ஒரு ஆளை வச்சுட்டு என்ன வேணா ஆடுறீங்களா நீங்கெல்லாம்? இது விஜயோட லாஸ்ட் படம். இது எங்களுடைய எமோஷன்ஸ். என் நெஞ்சில் குடியிருக்கும் இது எஸ்கேவோட 25வது படம், எங்களுடைய மைல் ஸ்டோன். நல்லா மண்ணோட மண்ணா மக்களோட மக்களா கவர்மெண்ட் ஸ்கூலு ரேஷன் கடன் அடிப்பட்டு மிதிப்பட்டு கீழே இருந்து மேலே ஏறி வந்தவன். போடா. ஏகே ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் இங்க பின்னாடி இருக்கறாங்க. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். சார், தலைவர் ஃபேன்ஸ் எங்க பக்கம் இருக்காங்க சார். ஜெயிக்கும் போது ஒரு அணியா தெரியும், தோக்கும் போது தனியா தெரியும்னு சொல்லி. ஆனா தோக்கும் போது தான் நாம தனி இல்ல, இத்தனை பேர் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான். மோதி பத்திரலாமா? எங்க தியேட்டர்ல உங்க படம் ஓடிச்சு, ஸ்கிரீன் கீஞ்சிரும். பாத்துடலாம், அதையும் பாக்குறோம். பெரும் சேனை ஒன்று தேவை. But there will be only one lion, and even if it is single, it will be the king of jungle. நான் நண்பா கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். It is not only a description but also a clear declaration. இந்த பராசக்தி ஒரு தீய சக்தி. ஹே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். அந்த பிராண்ட நான் கிழின்னு கிழிச்சு காட்டு. தலை ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. உள்ள வந்தா பப்ளிட்டி அண்ணா யாரு? நான் சொல்லிக்கிறேன், விதியுடன் மோது. இப்போ நாங்கள் சண்டை போட்ட மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக 2 தரப்பாக பிரிஞ்சு ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தின்னு மாறிடுச்சு. இது சினிமா சண்டையா இல்லை பொலிட்டிக்கல் சண்டையானு தெரியாத அளவுக்கு சண்டை போடுறாங்க. இங்கே நடு ரோட்லயா சுடுதறலையா? டேய் நீ போடி, ரொம்ப அசிங்கமா பேசுற. நீ போ இங்க போ. போடி பச்சை பேசு. மக்களே, மகாஜனங்களே, என்னினே வணக்கங்க. நான் உங்கள் விஜய் பிரவீன்குமார். ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேலன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, மீம்ஸ் எல்லாம் ஒரு சீரியஸான விஷயத்த எவ்வளோ காமெடியாக சொல்கிற ஒரு பிளாட்ல தான் இருந்துச்சு. மீம் கேட்டனா இந்த சிரிக்க வைக்கிறது தானே? ஆமா. ஆனால் இப்போது அதையே எவ்வளோ ஹேட்டடாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஹேட்டடாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் மீம் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்ல கல்ச்சர். எவ்வளோ பெரிய விஷயத்த வெளிச்சு போட்டு காட்டும். கொஞ்ச நாளாக என்ன ஆகி போச்சுன்னா, பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பராசக்தி ஜனநாயகங்களே வச்சுக்கிட்டா சிவகார்த்திகேயனோட பர்சனல் லைஃப் எடுத்துன்னு வராங்க, விஜய் சாரோட பர்சனல் லைஃப் எடுத்துன்னு வராங்க. இது வேணாம். இது எதுக்கு? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, சினிமாக்குள்ள அரசியல் வேண்டாம். இது சினிமாக்குள்ள எதுக்கு அரசியல்? ஏன்டா போடுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இது ஒன்றும் ஓட்டிங் பூத் இல்லையே. எலெக்ஷனில் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், அவங்க தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு. இது சினிமா.
நம்ம சினிமா, நம்ம கோலிவுட். இது வந்து புது விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் தீபாவளி பொங்கல் ரிலீஸ்னு வந்தாலே பிக் ஸ்டார்ஸோட படம் 2-3 வாரத்துக்கு சகஜம் தான். ஜில்லா வீரம், விஸ்வாசம் பேட்டை, தூங்காவனம் வேதாளம், இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இது வந்து புதுசு கிடையாது. ஆனால் இப்போ அது ஏன் கிளாஷாக இவ்வளோ வெஞ்சன்ஸோட மாறி இருக்கு? சினிமாவை தாண்டி பாலிடிக்ஸ் உள்ள வந்திருக்கு. இப்போ இவர் சொன்ன எல்லா படமும் வந்த டைமில் இந்த சண்டைங்க இருந்துச்சு தெரியுமா? இது ஸ்டாருக்கான சண்டை, சினிமாக்கான சண்டையாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அது அப்படி இல்லை. இது பொலிட்டிக்கல் சண்டையா இல்லை சினிமாக்கான சண்டையான்னு தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாகவே இல்லை. விஜய் அண்ணன் மட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஆரம்பிக்கல அப்படின்னா, ப்ளஸ் அது இவருடைய லாஸ்ட் படமாக இல்லாமல் இருந்திருந்தா இது ஒரு கிளாஷாகவே இருந்திருக்காது. இது ஆப்சல்யூட் சினிமாவாக இருந்திருக்கும், சினிமாக்கான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் விஜய் அண்ணா எஸ்கேவோட பாண்டிங் வந்து இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை. ஆமாம், எஸ்கே அண்ணா காம்பேரிங் பண்ண டைம்லேருந்தே வந்து நீ தான் ஹீரோ ஆட்டிலப்பா, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டா. ஸோ அப்போலேருந்தே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. இப்போ அந்த துப்பாக்கி சீனை வர வரைக்குமே ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. ஆனால் இது எப்போ அது அரசியல் இன்வால்வ் ஆச்சோ அங்கே மாறி போச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே 1300 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 2 படம் இல்லைங்க, 4 படம் வந்தாலும் தாங்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55% ஜனநாயகனுக்கும் 45% பராசக்திக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க போனால் ஆஃப்டர் 1 வீக் வேணால் அந்த ரிசல்ட் மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, போன வருஷம் 230 மேற்பட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துச்சு. ஆனால் 10 படம் தான் அங்கே வந்து லாபம் கொடுத்துச்சு. நம்ம இதே மாதிரி கிளாஷு வேற பிரச்சனைகள்லாம் உள்ளே கொண்டு வந்து இது வந்து தமிழ் சினிமாவுக்கு தான் ஆபத்து. ஜனநாயகன் விஜய் சாரோட லாஸ்ட் படம், நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோ, அந்த படத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி தான் எஸ்கே சாரோட படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டுருக்கு, சுதா கொங்கராமோட டைரக்ஷனில். அண்ட் பண்ணலாமே, அதையும் தான் சப்போர்ட் பண்ணலாமே. லாஸ்ட் சில நாட்களாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நம்மளையும் சீரியஸாக பேச வச்சிட்டாங்களேப்பா. ஆமாப்பா. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு சராசரி ஆள் கடந்து போகிற 3 மணி நேரம் சினிமா மட்டுமே. இதுக்காக பர்சனலாக யாரும் அட்டாக் பண்ண வேணாம், பர்சனலாக யாரும் உள்ளே எடுத்துக்க வேணாம். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு, இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மறந்து 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தர் ஒரு டிக்கெட் எடுத்து ஒருத்தர் ஒரு தியேட்டருக்குள்ளே போய் அவன் கஷ்டத்தெல்லாம் மறந்து தன்னையே ஒரு படத்தை பார்த்து அவன் மாற்றிக்கிறான்னு வையேன், இந்த விஷயத்தில் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு கற்றுக்கிற ஒரு இடம் வந்து தியேட்டர், சினிமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சினிமாவை பார்க்கலாம், சினிமாவாக இருக்க விடலாம். கொடோனா சாத்திட்டு பருத்தி முட்டேஸ் நாங்கள் கிளம்புறோம். நான் உங்கள் விஜய் பிரவீன்குமார். முடிஞ்சால் அடுத்த வாட்டி ஃபன்னாக கண்டென்ட் கொடுங்க சார், சீரியஸாக பேச முடியல. நான் உங்கள் வேலன், அதுதான் நானும் கேட்டுக்கிறேன். ரொம்ப சீரியஸாக வேண்டாம், கொஞ்சம் ஜாலியாகவே போவோம். ஃபஸ்ட்டு ஜனநாயகன் தானே போகிறோம். நான் பரசத்து தான் போவேன். கேமரா ஆஃப் பண்ணுறேன், இப்போ அதுக்கு நான் ஆஃப் பண்ணுறேன். என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே.